2500 பீப்புள் ஃபேஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கிரிமினல்ஸ். ஏற்கனவே ப்ரொட்டஸ்ட் வந்து ஒரு ஹைஜாக் தான். தேவையில்லாமல் தர்மபுரம் ரிசைன் பண்ணணும், ஒரு ஹைஜாக் பண்ணிட்டு போகிற ப்ரொட்டஸ்ட்டை ராகுல் காந்தி, காங்கிரஸ், ஏஏபி போன்றவர்கள் உள்ள புகுந்து ஹைஜாக் பண்ணுறாங்க. இப்போ பல பேர் என்ன சொன்னாங்க, இந்த போராட்டம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை முடித்து வைத்திருந்தால் இவ்வளோ பெரிய போராட்டம் போன்ற விஷயங்கள் நடந்திருக்காது அப்படின்னு. தர்மேந்திர தான் ப்ரெஸ் மீட் போடுறாரு, கிளியராக சொல்கிறாரு, எஸ் கவர்மெண்ட் கிட்ட மிஸ்டேக் இருக்கு. கவர்மெண்ட் வந்து பேச்சுவார்த்தைக்கு நடத்தலை, பண்ணலை அப்படின்னா பண்ணக்கூடிய ஒரு காரண காரியங்களே இல்லை. நீ ப்ரொடெஸ்ட் பண்ணுறியா, நீ பண்ணு, நான் உன்னை ப்ரொடெஸ்ட் பண்ண அனுமதிக்கிறேன். டெமோக்ரஸியில் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ரைட் இருக்குது. நீ அதை வைலன்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது தான் இது வந்து டிவிகேவோட டச் இருக்கக்கூடாது, டிஎம்கேவோட டச் இருக்கக்கூடாது. நாங்கள் பண்ணுறது வந்து நடுவில் வந்து காங்கிரஸை வச்சுக்கிட்டு போராட்டத்திலேயே வந்து தே ஹாவ் தட் டிஸ்கிரிமினேஷன். வைத பிப்பினர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் அரசியல் செயல்பாட்டாளர், அரசியல் விமர்சகர் ஏகே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஜெயகிருஷ்ணன் சார். இந்த சோனம் மன்சுக் திடீர்னு வந்து தன்னோட உண்ணாவிரதெல்லாம் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி கீதாஞ்சலி அவங்க சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி வந்து தவறான கைகளுக்கு இந்த போராட்டம் சென்று கொண்டிருக்கின்றது, தவறான நபர்கள் இது வழி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள், இது ஒரு பெரிய ஆபத்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் திடீர்னு அவரோட இந்த உண்ணாவிரதம் வாபஸ், அது ஒரு விஷயம். இன்னொன்று, இவங்க மனைவி சொல்கிற அந்த விஷயத்திற்கும் இதற்கும் என்ன ஒற்றுமை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் அதோடைய அந்த எப்படி அந்த போராட்டம் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவர் வந்து விட்டுட்டு போயிடுறாரு, பேசிட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு போயிடுறாரு, யூஎஸ் போயிட்டு திருப்பி அகைன் ஒரு 15-20 டேஸ் திருப்பி இஸ் கம்மிங் பேக். வந்துட்டு உடனே ஜந்தர் மந்தரில் போராட்டம்னு சொல்லிட்டு போய் உட்காந்துடுறாரு. அது ஜூன் 21 வாக்கில் நடக்குது. அதுக்கப்புறம் சோனம் வாங்சுக் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ அது ஒரு தனி அமைப்பாக வந்து நானும் பண்ணுறேன்னா, அவர் முன்னாடிலாம் நிறையா போராட்டம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறாரு. ஏன்னா அவரும் அந்த எஃப்சிஆர்ஏ இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காரு, ஒரு என்ஜிஓன்னு சொல்லிட்டு. அது நடக்கும் பொழுது இது ஒரு பீஸ்ஃபுல், அங்கேயே வந்து அவங்க 2 பேர், அந்த 2 பிரிவினருக்குள்ள ஒரு உட்பூசல் சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஏன்னா இங்கே இவர் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக்குன்னு உட்கார்றாரு, இங்கே இவர் இப்போ என்ன பண்ணுறாரு, ரூம் போடுறாரு, கார்த்தால டிஃபன் சாப்பிட்றாரு, கிரிக்கெட் மேட்ச் ஆடுறாரு, அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் போராட்ட சைட்டுக்கு வராரு, அப்படியே பார்த்து ரீல்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு திருப்பி ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போயிடுறாரு, நைட்டு பர்கரு அப்படின்ற இதெல்லாம் பார்க்குறோம். அதோடைய அந்த டெம்ப்ளேட்டாக வருது. இவர் இங்கே ஹங்கர் ஸ்ட்ரைக்கு உட்காந்துட்டுருக்காரு. இவருடைய போராட்டம் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஹங்கர் ஸ்ட்ரைக். ஏன்னா அவர் போராட்டம் தவறு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒதுக்கி வச்சுட்டு அந்த போராடுற, அதாவது இங்கே காத்தால டிஃபன் சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சுக்குள்ளே உண்ணாவிரதம் முடித்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் அவர் உண்மையாகவே ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக்குன்ற உட்கார்றாரு. இதுக்கு முன்னாடி பல வாட்டி பண்ணியிருக்காரு. அப்படி உட்காரும்பொழுது போக போக அந்த ஒரு இதுவாக இருது. சுப்ரீம் கோர்ட்டில் நிறுத்தணும்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அப்போ உடனே இவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ஃபேஸ் ஆஃப் த அந்த ஸ்ட்ரைக்கே வந்து இந்த வாங்சுக் வந்ததுலேருந்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த ஆன்டி நேஷ்னல் பிரேக் இண்டியா ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அருந்ததி ராயிலேருந்து மற்ற அரவிந்த் பிரகாஷ் ராஜ்லேருந்து யாரவனே எடுத்துக்காங்க, யாரை எந்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமோ எல்லாருமே வந்து உள்ளே வராங்க. டிஃப்ரெண்ட் டாப்பிக்காக மாறிட்டு பேசுகிறாங்க. பாகிஸ்தானை பற்றி பேசுகிறாங்க, இந்தியாவோட மற்ற இதை பற்றி பேசுகிறாங்க, அயோத்தியா விஷயத்தை பேசுகிறாங்க, ராமர் சீதாவும் வந்து பாலஸ்தீன் கொடி உள்ளே கொண்டு வந்து பாலஸ்தீன் கொடி உள்ளே எடுத்துன்னு வராங்க. அந்த ஸ்லோகன்ஸ், பழைய ஸ்லோகன்ஸ் நம்ம பார்க்குறதெல்லாம் பார்க்குறோம், இந்த ஜேஎன்ஏ ஸ்லோகன்ஸ்லாம். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் ஆகிட்ட பிறகு இந்த போராட்டத்தை உடனே வந்து சலோ சன்சத் அப்படின்ற அந்த இதுவாக போராட்டமாக மாற்றுறாங்க, டுவர்ட்ஸ் பார்லிமெண்ட்னு சொல்லிட்டு, விச் இஸ் ஆன் மண்டே. பார்லிமெண்ட் எப்போ ஆரம்பிக்கிறதோ அப்போ மாற்றுறாங்க. இது தேர்ஸ்டே, மண்டே பார்லிமெண்ட் 20th நினைக்கிறேன். இது தேர்ஸ்டே வந்து லீக் ஆகுது, த்ரூ யூஎஸில் லீக் ஆகுது. நமக்கு உடனே வந்து ஃப்ரைடே வருது. நான் கூட இதை பற்றி ட்வீட் போட்டிருந்தேன், இந்த மாதிரி திடீர்னு வந்து மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக நீங்கள் ப்ரொட்டஸ்ட்னா ஒரு வீக்கெண்டில் நம்ம கால் பண்ணோன்னா மக்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இவங்க வந்து வைக்கிறது வந்து பார்லிமெண்ட் என்றைக்கு ஆரம்பிக்குதோ அன்றைக்கி தான் டிஸ்டர்ப் பண்ணணுன்ற முடிவோடு ஆரம்பிக்கிறாங்க. அந்த கலரே ஃபுல்லாக மாறி போயிடுது. அது அவர் மட்டும் இருந்த அந்த ஒரு போராட்டத்தோடைய வீரியமுடைய அந்த கலரே வந்து ஒரு
டோட்டலாக ஒரு வன்முறை நோக்கி போகிறத சுதாரிக்கும் பொழுது இவருக்கு ப்ராப்ளம் வருது. அப்போலேருந்தே வந்து ஒரு செகண்ட் லைன் ஆஃப் இன்டர்னல் டாக்ஸ் ஓடிட்டுருக்கு, இவங்க எல்லாம் பண்ணுறாங்கன்னு. அப்புறம் அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்தது பார்த்தோம். 20ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி இப்படிலாம் போராட்டம் கலவரமாக ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதவங்க உள்ளே பூந்து பண்ணுறது, கிரிமினல்ஸ்லாம் பண்ணுறது. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 2500 பீப்புள் வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கிரிமினல்ஸ். அவங்களுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் பண்ணிருக்காங்க. அது அது இன்வெஸ்டிகேஷன் ஓடிருக்கு. இப்போ இவருடைய கிரெடிபிலிட்டி, வாங் சூக்கோட கிரெடிபிலிட்டி வந்து குறைஞ்சி போகிறது. போராட்டம் மாற்றி போகிறாங்க. இவருக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு உள்ள நடந்த ஒரு விஷயந்தான் வாங் சோக் ஹஸ் மேட் அ கால் டு கவர்மெண்ட் சோர்சஸ். இது மாதிரி என்னை வந்து விட்டுருங்க, நான் வந்து தெரியாதனமாக போய் மாட்டிக்கிட்டேன், இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. இவர் உடனே ஹங்கர் ஸ்டக் இப்போ எடுத்துன்னு போன உடனே திருப்பி இவர் உட்கார்றாரு. யார்? அந்த ஹெட் காக்ரோச் உட்கார்றாரு. உட்காந்துக்கிட்டு உடனே வந்து ஒன் டேல, அதாவது நம்ம பார்த்த அந்த பிரேக்ஃபாஸ்ட் டு லஞ்ச் மாதிரி இவரும் ஒரே நாளில் நான் முடிச்சுக்கிறேன்றார். ஏன் முடிச்சுக்கிறேன்னு சொல்கிறாருன்னா, he has to lead the protest. பசிக்குது இல்லை, இவர் வந்து இங்கே உட்காந்தாருன்னா ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் அந்த போராட்டத்தை வழிநடத்தக்கூடிய அந்த விஷயம் யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதை மாற்றுறாங்க, அந்த பிளானையே மாற்றிட்டு இல்லை நான் வந்து முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்ற விஷயத்தெல்லாம் போய் பண்ணணும்ல, முன்னிறுத்தி எல்லாரையும் வந்து இது பண்ண கலவரத்துக்கு தூண்டுற மாதிரி விஷயம்லாம் பண்ணணுங்கிறதுக்காக அங்கே போகிறனோடனே இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த வாங் சுக் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹீ இஸ் ரீச்சிங் த கவர்மெண்ட் சோர்சஸ். இது என்னுடைய டெல்லி சோர்ஸ் மூலமாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க, மற்ற டெல்லி சோர்ஸ் மூலமாக கிடையாது. உண்மையாகவே அங்கே டெல்லியில் இருக்கிறவங்க, இதில் வந்து சம்மந்தப்பட்டவங்க, உண்மையாகவே போராட்டம் நடத்துகிறவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்படி வந்தவுடனே அப்போ தான் வந்து கவர்மெண்ட் உள்ளே இறங்குது. அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்போ நீ உன்னோட ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கோ, நான் உனக்கு இந்த அஷூரன்ஸ் பண்ணுறேன். அவர் சொல்கிற மாதிரி அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நான் இது பண்ண மாட்டேன், மற்ற விஷயங்கள்லாம் நான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்ன பிறகு ஹீ அக்செப்ட்ஸ் தட். இங்கே நடுவில் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஒரு ஷாஹீன் பாக் ரெட் ஃபோர்ட் இன்சிடென்ட் மாதிரி மாற்றணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கையில் எடுத்து ஹைஜாக் பண்ணுறாங்க. அந்த ஏற்கனவே ப்ரொட்டஸ்ட் வந்து ஒரு ஹைஜாக் தான். தேவையில்லாமல் தர்மபுரி ரிசைன் பண்ணணும், ஒரு ஹைஜாக் பண்ணிட்டு போகிற ப்ரொட்டஸ்ட்டை ராகுல் காந்தி, காங்கிரஸ், ஏஏபி போன்றவர்கள் உள்ளே பூந்து ஹைஜாக் பண்ணுறாங்க. இதில் ராகுல் காந்தி தன்னுடைய இதுக்கு வந்து ஸ்பாட்டுக்கு போகாமல் டைரெக்டாக பிரைம் மினிஸ்டருடைய இல்லத்துக்கு போகிறாரு. அப்போ அங்கேயே வந்து ஒரு ஃபுல் பொலிட்டிக்கலாக போயிடுச்சாங்க. அதை வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு பிடிக்கல. ஆம் ஆத்மி பார்ட்டி ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இது மாதிரி பண்ணுறது, நீங்கள் வந்து டிவியேட் பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஏஏபிக்கும் காங்கிரஸுக்கும் ஆகாதுன்னு பார்த்தோம். ஸோ அதில் ஒரு பிளவு. இந்த சமயத்தில் தான் இவங்க சோனம் வாங்சுக்கோட ஒய்ஃப் வந்து இஸ் கிவிங் எ ஸ்டேட்மெண்ட், நீங்கள் வந்து தப்பாக ஒரு விஷயத்துக்கு போகிறீங்கன்ற அந்த லிங்க் வருது. இது நடக்கிற சமயத்தில் வாங்சுக் முடிச்சிட்ட உடனே இங்கே அவங்க வந்து இன்டென்சிஃபை பண்ணிவிட்டு உடனே நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு வரோம். ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ கவர்மெண்ட் வந்து ரீச் அவுட்டே பண்ணலன்னு. ரெண்டு விஷயம். ஒன்று, May 15 அந்த வாக்கில், மே செகண்ட் வீக் வாக்கில் லீக் ஆகுது. மற்றபடி இப்போ போகிறது உடனே கோர்ட்டில் கேசஸ்லாம் ஃபைல் ஆகுது. இவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க, நிறையா கண்டுபிடிக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது, நீங்கள் ரீடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இவங்களும் ரீடெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லி லாஸ்ட் டைம் சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட், இந்த வாட்டி இவங்களாவே ரீடெஸ்ட் பண்ணேன்னா டீப்பாக இருக்குது, ரொம்ப டீப்பாக இருக்குது இந்த நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ரீடெஸ்ட்டுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணுறாங்க. நடந்துடுச்சு, ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு, அதோட கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ணால் இவங்களுடைய போராட்டம் இதுவான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகு இவங்க போராட்டத்தை ஆரம்பித்து ஒரு கலரே மாறுது. ஸோ இங்கே வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து இடமே இல்லை. இது வந்து ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸோட உட்காந்துக்கிட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதோடைய இது வந்து எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசியிருக்கணும்னு சொல்கிறது வந்து ஒரு அந்த விஷயத்தை வந்து உற்று நோக்கலைன்னு சொல்கிறேன். ஒரு மாதம் 40 நாளாக. இப்போ வாங்சூக்கு அப்புறம் தான் அது வந்து ஒரு வேற ஒரு கலர் போகிறது, பொலிட்டிக்கலாக வந்து இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு. ஸோ கவர்மெண்ட்டும் இறங்குது, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்போது பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த போராட்டம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை முடித்து வைத்திருந்தால் இவ்வளோ பெரிய போராட்டம் போன்ற விஷயங்கள் நடந்திருக்காது அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. போராட்டம், அந்த பேப்பர் லீக்குக்கும் போராட்டத்துக்கும் இடைப்பட்ட காலம் வந்து கிட்டத்தட்ட May 12-13 இந்த June 21 மட்டும். அதில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பெரிய விஷயம் நடந்திருக்கு. அது வந்து உடனே வந்து May 15 தர்மேந்திர பிரதான் ப்ரெஸ் மீட் போடுறாரு. கிளியராக சொல்கிறாரு, எஸ் கவர்மெண்ட் கிட்ட மிஸ்டேக் இருக்குது, நாங்கள் இதுக்கு பொறுப்பேற்றிருக்கிறோம், இதை நாங்கள் சரி செய்வோம்
அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறார். மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் சரி செய்வோம், இப்போதைக்கு ரீடெஸ்ட் நடத்துகிறோம், அதுக்கு நான் அஷூரன்ஸ் பண்ணுறேன், இனிமேல் இந்த மாதிரி வராத எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு பப்ளிக்காக வந்து அப்பாலைசன்ஸும் பண்ணுறாரு, ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறாரு. ஸோ கவர்மெண்ட் கிட்ட அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னு கிடையாது. அது முடிஞ்ச பிறகு கோர்ட்லேயும் அதை மீறி கேஸ் ஃபைல் ஆகுது, கோர்ட்டும் கேட்குது கேள்வி, அதுக்கும் பதில் சொல்கிறாங்க. அந்த பதில் சொல்லும்பொழுது தான் ராதாகிருஷ்ணன் கமிட்டின்னு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அவர் வந்து ஒரு அஃபிடவிட் கொடுக்குறாரு கோர்ட்டில். நான் கொடுத்த ரெக்கமெண்டேஷனில் ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம்னு 3 இருக்குது. அதில் ஷார்ட் டேர்மில் கிட்டத்தட்ட 80% இப்போது எல்லாமே கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் ஒன்று சொல்கிறார். ஸோ கவர்மெண்ட் வந்து ஒன்றுமே பண்ணாமல் இல்லை. அதை தவிர லாங் டேர்முக்கு நிறையா ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசலாம். அதெல்லாம் முடித்த பிறகு சுப்ரீம் கோர்ட்டோடைய டைரக்ஷன்ஸ் படி நடக்குது. சிபிஐ கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. ரீடெஸ்ட் பண்ணுறது தான் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ரீடெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னா திருப்பி இன்னொரு வாட்டி ரீடெஸ்ட் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது பெரிய லெவலில் போய்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அப்போது டெஸ்பரேட் மெஷர்ஸ் கால் டெஸ்பரேட் ஆக்ஷன்ற மாதிரி ஆர்மியெல்லாம் இன்வால்வ் பண்ணிட்டு பண்ணுறாங்க. ஏன்னா ராதாகிருஷ்ணன் கமிட்டியில் ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு டெஸ்ட் சென்டரையும் நீங்கள் வந்து ஒரு போலிங் பூத் மாதிரி கன்சிடர் பண்ணணுன்றார். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இது இப்படி இருக்க அதுக்கு உண்டான விமர்சனங்கள்லாம் வருது, அதெல்லாம் பேசுகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருது. அப்போ தான் இவங்க வந்து இது ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்குடைய ப்ரிமைஸ் என்ன, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும், இவங்களுடைய கோரிக்கை வந்து நீட்டை வந்து ஒழுங்காக பண்ணணும், அந்த எக்ஸாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இது பண்ணணும் அப்படின்ற ஆரம்பிக்கலை. இவங்க கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ணல, அக்கௌண்டபிலிட்டியே இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதை தவிர ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி ஃபார் எஜுகேஷன் விச் இஸ் தேர், அவங்க உள்ளே வராங்க. அது ஒரு 30 மெம்பர் பேனல் அக்ராஸ் பார்ட்டி. அதை ஹெட் பண்ணுறது வந்து காங்கிரஸ். இப்போ வந்து வாஸ்னிக் ஹெட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி திக்விஜய் சிங் ஹெட் பண்ணியிருந்தார். அவருடைய டேர்ம் முடிஞ்ச உடனே வாஸ்னிக் உள்ளே வராரு. 30 பேர் கொண்ட கமிட்டி, கிராஸ் பார்ட்டி, நாட் ஒன்லி பிஜேபி. அவங்களும் மானிட்டர் பண்ணி கேட்குறாங்க, எல்லாரையும் சம்மன் பண்ணுறாங்க. என்டிஏல இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸும் அஃபீஷியல்ஸையும் சம்மன் பண்ணி எனக்கு பதில் சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் சிபிஐ வந்து பதில் சொல்கிறாங்க. பார்லிமெண்ட் கமிட்டிக்கு முன்னாடி பதில் சொல்கிறாங்க. இதை தவிர பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 20th அன்னைக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த டிபேட்டுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இப்படி இருக்கிற போது இவங்க போராட்டம் வந்து உண்மையான போராட்டமாக இல்லை, அது ஒரு வேற ஒரு இன்னொரு விஷயம் கூட பார்த்தேன். அங்கே வந்து ஃபுட்டு வந்து எக்கச்சக்கமாக இறங்குது. பர்கர், பீஸா, அப்புறம் வந்து காஸ்ட்லி காஃபி, டீ, பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலேருந்து இறங்குது. கிட்டத்தட்ட துபாயிலேருந்து பல பேர் வந்து 2000 ஃபுட்டு 3000 ஃபுட்டெல்லாம் அனுப்பிச்சுன்னுக்கிறாங்கலாம் செய்தி வந்துட்டுருக்கு ஃபாரின்லேருந்து. அதாவது ஒரு நியூஸ் சேனலில் போட்டிருக்காங்க, அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒரு சொல்கிறாரு, எங்களுக்கு வருது ஆர்டர் எங்கேருந்து வருதுன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து வருது, சுவிட்சர்லாண்ட், ஸ்வீடன், அங்கேருந்துலாம் வருது அப்படின்றார். ஸோ இதில் ஒரு கனெக்ஷன் இருக்குது ஆக்சுவலாக. ப்ளஸ் நாமளும் அதை வந்து ஒரு யதார்த்தமாக எடுத்து பார்ப்போம். இப்போ இங்கேயே அப்படி தான் நடக்குதா? இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்கிற அந்த ப்ரொட்டஸ்டோடைய இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஏஜென்ட்ஸ் வராங்க, எடுத்து பேக்கெட்டை கொடுத்துட்டு போகிறாங்க. இது உண்மையாகவே நான் வந்து எதாவது ஹெல்ப் பண்ணணும், போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜென்ரலாகவும் இருக்கலாம். இல்லை அந்த சப்ளை பண்ணக்கூடிய அந்த நெட்வொர்க்கு த்ரூ அதர் என்ஜிஓஸ், த்ரூ அதர் ஒரு இது பண்ணாங்க. ஏன்னா அந்த ஷாஹின் பாக் ப்ரொட்டஸ்ட்லேயும் பார்த்தோம், அந்த ரெட் ஃபோர்ட் அந்த ஃபார்மட் ப்ரொட்டஸ்ட்லேயும் பார்த்தோம், அவங்களே எடுத்துகிட்டு வந்து சமைச்சு பார்க்குறது, ஒரு கம்யூனிட்டிஸாக வந்து பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இது எப்படி இருக்க, இந்த பேக் ஸ்டோரி என்னென்னா, இந்த வாங்சுக்கோட ரியலைசேஷன் வந்த பிறகு அவர் வெளில வராரு, கவர்மெண்ட் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பட் ஆனால் இது வந்து பொலிட்டிக்கலாக ஹைஜாக் பண்ணுறது ராகுல் காந்தி ஒரு தனி லெவலில் எடுத்துக்கிட்டு போகிறாரு. இதை தவிர ஆம் ஆத்மி பார்த்து ஏற்கனவே நினச்ச பிளானுக்கு நடக்கலைன்னு சொன்ன பிறகு இவங்க பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. ஸோ இதுதான் விஷயமே தவிர கவர்மெண்ட் வந்து பேச்சுவார்த்தைக்கே நடத்தலை, பண்ணலை அப்படின்னா பண்ணக்கூடிய ஒரு காரண காரியங்களே இல்லை. ஏன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா சீக்கியர்ஸ் எல்லாம் வந்து இந்த இளைஞர்களை, மாணவர்களை காப்பாற்றுவதற்காக அவங்க ஆயுதங்களோட களம் இறங்கியிருக்காங்க. அவங்க நிகானா சிக்ஸா ஏதோ ஒரு அவங்களாம் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இனிமேல் காவல்துறை அவங்கள கை வைத்து விடுமா, இப்படியான விஷயம் போட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சினிமா லெவலில் கொண்டு வராங்களே. அதுதான் சொல்கிறேன்னே. இப்போ திருப்பி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இது வந்து ஒரு டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் வந்து டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ்னு சொல்கிறீங்க, மடைமாற்றுறீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. பட் உண்மை அதுதான். ஒரு கம்யூனிட்டி பேஸ் சப்போர்ட்டாக ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு வராங்க. அஃப்கோர்ஸ் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய நிஹான் லெவல் 6 வந்து போராட்டத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணலை, யாரெல்லாம் வந்து இது பண்ணுறாங்களோ அவங்கள வந்து அடித்து விரட்டுற விஷயத்தையும் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இவங்களுடைய அந்த இதுவே வந்து சிவில் அன்ரெஸ்ட் எடுத்துன்னு வரணும். அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த
யோகேந்திர யாதவுடைய ஒரு 2 days பிஃபோர் வந்த இன்டர்வியூவில் ஹீ சேயிங் தட் பார்லிமெண்ட் நடத்தக்கூடாது கான்ஸ்டியூஷன், இங்கே வந்து ஸ்ட்ரீட்டில் நடத்தணும், இட் இஸ் அ சிவில் அண்ட்ரஸ்ட் மூமெண்ட் தான் எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு டெமோக்ரஸிக்கு விரோதமான அப்போசிட்டாக என்ன சொல்லணுமோ அதை சொல்கிறாரு. இதே வந்து யூஎஸ்லேயோ ஆஸ்திரேலியாலேயோ ஃப்ரான்ஸ்லேயோ வேற எங்கேயோ சொல்லியிருந்தாங்கன்னா மறுநாளே அவர் ஜெயிலில் போயிருப்பார். பட் ஆனால் இங்கே வந்து நம்ம அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பேச விட்றோம். சைனாலாம் சொல்லி தான் மேலேயே போயிருப்பார். ஆமாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதுதான் அவங்களுடைய அஜெண்டா. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த ஜெர்மன் ஃபவுண்டேஷன்ஸ் உடைய இப்போ நடக்கிற அந்த சியூபி பார்ட்டி, ஜெர்மன் பார்ட்டியோடைய ஃபண்டட் என்ஜிஓ தான் வந்து இப்போ ஹெச்பிஎஸ் அண்டு ஹேரிட் ஸ்கூல் போன்ற இதெல்லாம். அவங்க தான் வந்து இங்கே இந்தியாவில் இருக்கிற என்ஜிஓஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்டிஎஸ், நம்ம அந்த லோக்நீதி சிஎஸ்டிஎஸ் போல்லாம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக அந்த எலெக்ஷன் போதெல்லாம். இந்த சிஎஸ்டிஎஸ்ன்ற அமைப்பு வந்து இதற்கே ஃபண்ட் பண்ணுற அமைப்பு. அதில் அவங்க ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் போடுறாங்க, எப்படி வந்து இப்போ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டிஜிட்டல் வார் இந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறது, பப்ளிக் மூமெண்ட்டை எப்படி மாற்றுறது, சிவில் அண்ட்ரஸ்ட்டை எப்படி எடுத்துன்னு வர்றது, டிஜிட்டல் வார்ஃபேரை எப்படி எடுத்துன்னு போடுறது அப்படின்ற அந்த ரிசர்ச் எல்லாம் வந்து அவங்க பண்ணிவிட்டு அதோட டெம்ப்ளேட் டூல் கிட்ட ரெடி பண்ணுறாங்க. அதோடைய விஷயந்தான் நம்ம பார்க்குறது. பட் இதில் முக்கியமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறது என்ன, கவர்மெண்ட் வந்து எப்படி ஒரு அசால்ட்டாக இருக்க முடியும், எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க. நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் பார்க்குறோம், இன்டர்னல் செக்யூரிட்டிஸ்லாம் பார்க்குறோம், இது எப்படி கோட்டை விட்டுட்டாங்கன்னு. கோட்டை விடலை, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நீங்கள் ப்ரொட்டஸ்டர்ஸ் போயிட்டு நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், நீங்கள் கலைஞ்சி போங்கன்னு சொன்னால் அது இன்னும் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக தான் போகும். நீ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறியா, நீ பண்ணு, நான் உன்னை ப்ரொட்டஸ்ட் பண்ண அனுமதிக்கிறேன். டெமோக்ரஸியில் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ரைட் இருக்குது. ஆர்டிகல் 19.1 உனக்கு ரைட் இருக்குது. நீ அதை வைலன்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது தான் எனக்கு தடுக்கக்கூடிய அந்த சட்டமும் 19.3 இருக்குது. அதை தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணாங்க 20th அன்னைக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணி தமிழகத்தில் பாலை நிலம், ஏன்னா மெரினா பீச்சுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போ கவர்மெண்ட் டக்குன்னு உஷாராகி மெரினா பீச்சில், ஏன்னா ஏற்கனவே ஜல்லிக்கட்டு அனுபவிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டு. ஸோ திருப்பி அது ஒரு அனுபவத்தை பெறுவதற்கு அரசு தயாராக இல்லை. இப்போ வந்து பாலை நிலம் அங்கே மிகப்பெரிய காமெடி. அந்த பில்டிங் நீ போய் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. அந்த பில்டிங் இருக்கும், அது கீழே என்ன கம்பெனி இருக்குன்னு பார்த்துருக்கீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. குக்ஸ் அண்ட் தாமஸ் அண்ட் குக்ஸ் கம்பெனி தான் இருக்கு. அதுக்கு தான் வாடகை கொடுத்துருக்காங்க. யார்? அந்நிய நாடுகளை எதிர்ப்போம், அமெரிக்கா வல்லரசை புறக்கணிப்போம் சொல்கிற பெரிய கட்சியோட குக்ஸ் ஆஃபீஸ்க்கு தான் வாடகை விட்டுருக்காங்க. நான் ஒரு வாட்டி ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கேட்கும்போது அவர் கிளம்பி போயிட்டார், அந்த டிபேட்டை விட்டு வெளியே போயிட்டார். அவர் சம்பத்துன்னு ஒரு கவுன்சிலர். அவர் அந்த இடத்துல அந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. இப்போது பல பேர் போகிறாங்க வராங்க. அதில் ஒரு நடிகை சோனம் ஷெட்டின்னு நினைக்கிறேன், அவங்க பேசுகிறதுக்கு பயங்கர எதிர்ப்பு, மைக்கெல்லாம் பிடுங்கி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த அம்மா வெளியே போயிட்டு பெரிய இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கு, அவன் விஜய் ஒரு வார்த்தை பேசிட்டான்றதுக்காக. பட் அதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சில இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவங்கலாம் உள்ளே வந்திருக்காங்க. உள்ள வழக்கம் போல் ஜல்லிக்கட்டில் இதே மாதிரி இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகம் பயங்கரவாதி ஊடுருவனான ஒரு பிரச்சனையை பார்த்தோம். இதுலேயும் அது மாதிரி ட்ரை பண்ணுறாங்களா? இங்கேயும் அதே தான். அந்த இங்கே வந்து கம்யூனிஸ்ட் பேக்கிங் ஆர்கனைசேஷன்ஸ், அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன்ஸ், டிஒய்எஃப்ஐன்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் அவங்க வந்து முன்னிட்டு பண்ணுறாங்க. இங்கே என்னென்னா, இதில் நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா ஒன்றும் போராட்டம் அப்படின்றத மட்டும் மேலோட்டமாக பார்க்கலாம். அதுக்கு கீழே யார் போராடணும், இவங்க போராடணும், இவங்க போராடக்கூடாது, எனக்கு தான் கிரெடிட் கிடைக்கணும், இந்த போராட்டத்துக்கு இந்த கிரெடிட் கிடைக்கக்கூடாது, பொலிட்டிக்கல் கலரிங் எல்லாமே நடக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா சனம் ஷெட்டி அவங்க வந்து விஜயை வந்து ஜனநாயகம் படத்தை பார்த்தேன்ற மாதிரி சொல்லும் போது மைக்கை பிடிங்கிட்டு நீ வெளில போனோன்னா அவங்க வந்து ஒரு முட்டாள்ன்ற மாதிரி, ஒரு ஜோக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் பண்ணுறா. அவங்க வந்து அஃபெண்ட் ஆகிட்டு அவங்க வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அது ஒரு வைரலாக போகுது. இதை தவிர டிஎம்கேலேருந்து வராங்க ஜென்சி கும்பல். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த ஜென்சி கூத்தெல்லாம் பார்த்தோம். நம்ம அந்த ஜென்சி கும்பல் உள்ளே வரும்போது, அந்த ஜோலி மற்ற கும்பல் வரும்பொழுது அந்த கும்பலும் தடுக்கப்படுகிறது. நீங்களாம் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் கிளம்பி போங்க. டிஷர்ட்டோட வந்திருக்காங்க, ஜென்சி டிஷர்ட் போட்டு வராதீங்க, நீங்கள் ஹைஜாக் பண்ண பிளான் பண்ணுறீங்க, ஹைஜாக் பண்ண பிளான் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து டிஎம்கே. இது வந்து டிவிகேவோட டச் இருக்கக்கூடாது, டிஎம்கேவோட டச் இருக்கக்கூடாது. நாங்கள் பண்ணுறது வந்து நடுவில் வந்து காங்கிரஸை வச்சுக்கிட்டு அந்த பண்ணுறக்கூடிய போராட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்திலேயே வந்து தே ஹாவ் தட் டிஸ்கிரிமினேஷன். இவங்க பண்ணலாம், இவங்க பண்ணக்கூடாது, யாருக்கு கிரெடிட் வரணும் அப்படின்னு அது உண்டான போராட்டம் தான் இங்கே. இதுக்கு சப்போர்ட்டிங் பேக்கிங்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இந்த டிஎம்கேக்கு உண்டான சப்போர்ட்டர்ஸ்னு சில பேர்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே கலந்துருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மே 17 இயக்கம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உள்ளே வரல. நிறைய அந்த மாதிரி ஒரு போராட்ட அமீர் இவங்கெல்லாம் தான் உள்ள வந்து பேசி வரது ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு கும்பல் ஹூ இஸ் சப்போர்ட்டிங் முஸ்லீம் ஆர்கனைசேஷன்ஸ். யூஸ்வலாக அந்த ஒரு ஃபண்டமெண்டலாக
அந்த மாதிரி இருக்கிற அந்த பேக்கிங் கம்யூனிட்டி சப்போர்ட்டோட வரக்கூடிய ஆர்கனைசேஷன் தான். இங்கேயும் அதே பொலிட்டிக்கல் கரரிங்க தான். எங்கே அங்கே ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு ஜென்யூனாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆர் வந்து ப்ரொட்டஸ்ட்டை ஹைஜாக் பண்ணக்கூடிய அந்த ஆன்டி நேஷனல் பிரேக் இண்டியா ஃபோர்ஸஸ் அந்த ஒரு 4 குரூப் இருக்கோ, இங்கேயும் இதே மாதிரி இங்கே கம்யூனிஸ்ட்டு அது சார்ந்த அந்த ஒரு அமைப்பு டிஎம்கேவை தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா அலையன்ஸ் விட்டு இவங்க எல்லாரும் அவர் நிராயுத பணியாக இருக்காருன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ டிஎம்கே உள்ளே சேர்க்கல. டிவிகே வந்து இவங்க அலையன்ஸ் இருக்காங்க, கூட்டணி ஆட்சியாக தான் நடக்குது. பட் ஆனால் டிவிகே கலர் வரக்கூடாதுன்னு டிவிகேவும் ஒதுங்கி நிற்கிறாங்க. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும்போது டிவிகே கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள், மெரினாவோ வேறு எங்கேயாவோ இருந்தாலும். ஸோ டிவிகே வந்து நீட்டே இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஸ்டாண்ட்ஸை திருப்பியும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே வெளில வராங்க. அதுக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லைன்னாலும் பழைய புராணம் பாடிட்டு அதை அவங்க வெளில வராங்க. ஸோ இங்கேயும் டிவிகே தனியாக இருக்குது, கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் ஒரு தனியாக இருக்குது, டிஎம்கே தனியாக இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு சண்டை யார் என்ன பண்ணி டிஎம்கே வெயிட் அண்ட் வாட்ச். நாளைக்கு வந்து நீ ஏதாவது பிரச்சனை பண்ணினா எனக்கு அங்கே பிஜேபிக்கு அந்த ஒரு சப்போர்ட்டாக எதாவது பண்ணணுமோ அதை பண்ணிப்பாங்க. டிவிகேக்கு ஆல்ரெடி சென்ட்ரல்லேருந்து சப்போர்ட் இதெல்லாம் வரணும். நீ வந்து இங்கே ராங்காக நீ வந்து ஆன்டகனைஸ் பண்ணினா பிஜேபியை சென்ட்ரலில், இங்கே உங்கள் கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் வரும். காங்கிரஸ்க்கு வந்து இப்படியும் கிடையாது அப்படி கிடையாது. இவங்க வந்து டிஎம்கே வந்தால் நல்லது தான், பட் ஆனால் மொத்தமாக வரணும், போராட்டத்துக்கு மட்டும் வராத, நீ எல்லாத்துக்கும் வா அப்படின்றாங்க. வந்து ஹைஜாக் பண்ணிட்டு போயிடுவாங்க, பண்ணிட்டு எங்களால போராட்டம் வெற்றி பெற்றது. அது அவன் எதிர்கட்சியாக செயல்பட, ஆட்சியில் இருந்து செயல்படுறதை விட எதிர்கட்சியாக இருந்து செயல்படுறது தான் டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கு. நம்ம என்ன பல இதை பார்த்துருக்கோம், அந்த குழந்தை உழும்போது பார்த்துருக்கோம், அது எப்படி பண்ணாங்கன்னு சாத்தாங்குளம் கேஸை பார்த்துருக்கோம். அது மாதிரி சின்ன விஷயம் அனிதா ஸ்டெர்லைட் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். சின்ன விஷயத்தை எப்படி ஊதி பெருசாக்கலாங்கிற விஷயத்தை வந்து டிஎம்கே நல்லாவே கற்று வச்சுருக்காங்க. எதிர்கட்சியை நல்லா பண்ணிவிடுவாங்க, உள்ளே வந்து கிரெடிட் எடுத்துருவாங்கன்ற அவங்கள ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் அந்த பொலிட்டிக்கல் கேம் ஆடுறாங்க. இதில் டிவிகே நடுவில் மாட்டின்னு முடிக்குது. இப்போ இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குதுன்னு. டிவிகே ஒரு 6 மாதம் திருசங்கு சொர்க்கம் தான். இப்போது பை எலெக்ஷன் வந்து மெஜாரிட்டி சப்போர்ட் வந்து ஆர் ஏடிஎம்கேவுடைய இதை வந்து இந்த சைடு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா அப்போ அந்த காங்கிரஸு காமிஸோடைய சகவாசமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு விஜயும் வந்து கயட்டி விட்டு போகிறதுக்கும் உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே போராட்டம் அப்படின்ற பேர், ஆனால் எல்லாருமே ஒரே முனையில் சேர்ந்துருக்காங்கன்னா பிஜேபி எதிர்க்கணுன்ற ஒரே ஒரு பாயிண்ட்டில் நல்லா கரெக்டாக சேர்ந்துருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே பொலிட்டிக்கல் கலரிங் தான். இந்த ப்ரொட்டஸ்ட்டை உண்மையாகவே யாருமே ஒழுங்காக பண்ணுறதில்ல. இதில் என்னென்னா பிஜேபி மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா பிஜேபி நிறையா மிஸ்டேக் பண்ணியிருக்கு. அந்த ராதாகிருஷ்ணன் கமிட்டி ரிப்போர்ட்டு வந்து 2024 அக்டோபரில் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பண்ணுறாங்க இவங்க இப்போ 60-70% பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. இன்னும் கட்டுமானம் நிறையா தேவை, அதெல்லாம் இருந்தால் கூட அதை இன்னும் துரிதமாக பண்ணியிருக்கலாம். 2025லேருந்து 2026 மட்டும் 1 இயர். இப்போ 2026லேருந்து 2027 உங்களால் சிபிடி எடுத்துன்னு வர முடியும்னு ஒரு கேரண்டி கொடுக்கும் பொழுது, அதே 2024 வந்த ரிப்போர்ட்டு 2025லேருந்து 2026 ஏன் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ப்ளஸ் இதை வந்து இன்னும் நல்லா ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாமே. மற்ற மினிஸ்ட்ரிஸ்னால் இவ்வளோ பேர் இருக்காங்களா, அவங்களாம் ஏன் வந்து இதை பற்றி பேசவே இல்லை. இன்றைக்கி பிரதமர் வந்து உள்ளே இறங்கி அவர் வந்து ஜென்சியை இது பண்ணுறதுக்காக இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போடுறாரு. அது பண்ணிவிட்டு அது ஒரு 25 கோடி வியூஸ் மேலே போகுது. மிட் நைட்டு போடுறாரு. ஆமாம், இதில் 2-3 விஷயம். ஒன்று, மிட் நைட்டில் போடுறாரு. ஏன்னா இங்கே இருக்கிற கலாச்சாரம், ஜென்சியோட கலாச்சாரமே வந்து மிட் நைட்டு முடிச்சுனுக்கிறது தான். செகண்ட் வந்து அவர் பேசுகிறது ஃபுல்லாக இங்கிலீஷ். அந்த ஒரு இதில் பேசுகிறாரு. அந்த ஹிந்தியில் வந்து பாயோ மித்ரம் அப்படின்லாம் பேசலை, அவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இதை தவிர இன்னொரு இது என்னென்னா, அதை முடிச்சுட்டு அவர் சும்மா இல்லை, திருப்பி நேற்று ஒரு வீடியோ போடுறாங்க, டேங்க் பண்ணிவிட்டு உங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கேட்டேன், நான் திருப்பி உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன்ற மாதிரி பண்ணுறேன். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஏன் முன்னாடியே பண்ணியிருக்கக்கூடாதுன்ற ஒரு விமர்சனம் இருந்தாலும், முன்னாடி பண்ணியிருந்தால் அந்த கலரே வந்து வேறு மாதிரி ஆயிருக்கும். இவங்க வந்து வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்லிமெண்ட்டில் டிபேட் நடக்குதுன்னா டிபேட் நடத்த விடலை. லாஸ்ட் 5 நாள், இன்றைக்கி ஃப்ரைடே இப்போ மட்டும் பார்த்திங்கன்னா, மண்டே ஆரம்பித்த பார்லிமெண்ட் இது வரைக்கும் ஒழுங்காக நடக்கலை. அவங்களுடைய வேலை இதுதான். ஸோ அதை வந்து கவர்மெண்ட் நல்லா புரிஞ்சு வச்சுட்டுருக்காங்க. இவங்ககிட்ட போயிட்டு நம்ம வந்து வாய் கொடுத்து மாட்டிக்கூடாது. ப்ரொட்டஸ்ட் சைட்டுக்கு போனாலோ பேச்சுவார்த்தைன்னு சொன்னாலோ இவங்க வந்து டிமாண்ட்ஸ் ஏறிட்டே போகும். அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து அவங்க பண்ணாமல் இருக்காங்களே தவிர, பண்ணவே இல்லையானா பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும்னா கண்டிப்பாக பிஜேபி ஆல்வேஸ் பேட் கம்யூனிகேட்டர். அது வந்து இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேருந்து மற்ற அந்த பாலிசி டிசிஷன்லேருந்து எல்லாமே அந்த கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயிலியர், டோட்டல் கேவாஸில் இருக்குது. அதுக்கு உண்டான விஷயத்த பண்ணணும். அதை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பிஜேபி வந்து இப்போ என்னென்னா இந்த பொலிட்டிக்கல் கலரிங் பண்ணுறதுனாலையும்
யார் கிரெடிட் எடுக்கணுன்றதுனாலையும் பிஜேபியோடைய உண்மையான ஒரு விஷயங்கள் அவங்க சுட்டி காட்ட வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து வேற ஒரு கலர்லையும் பொலிட்டிக்கல் டோன்லையும் கலந்து மறைஞ்சு போய்டுறது. நாமளும் இப்போ என்ன பண்ணுறோம், நீ வந்து அப்போது பிஜேபியை விமர்சிக்காமல் நீ வந்து சிஜேபி அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினா பிஜேபியை விமர்சனம் பண்ணுறது ஒரு ஆங்கிள், இதை விமர்சனம் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து காக்ரோச் பார்ட்டிஸ் ஆன்டி நேஷனல் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அப்போ உங்கள் கிரெடிபிலிட்டி கம்மியாகிடுது. நாம் அப்போ அதை தான் டிஃபெண்ட் பண்ணி கொஸ்டின் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வருதும். ஸோ இப்படி தான் இந்த கேவோஸ் தான் இப்போ இங்கே இருக்குது இப்போ இந்த நிலவரம். கண்டிப்பாக சார், நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி நன்றி. ஜெய்ஹிந்த். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.